ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம திருவான்மியூர் கலாஷேத்ராக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய திரு பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க, உங்களோட சேர்ந்து நானும் இந்த கோவிலுக்கு உள்ளே போகிறேன். என் கூட நீங்களும் இந்த திருக்கோவில் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். பாம்பன் சுவாமிகளையும் தரிசிச்சுக்கோங்க. பாம்பன் சுவாமிகள் கோவில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாகவும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட பரப்பளவு பாருங்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையான ஒரு அட்மாஸ்ஃபியரில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் நம்ம பாம்பன் சுவாமிகள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் நான் குறிப்பிட்ட 2-3 விஷயங்கள் மட்டும் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். மெயினாக அவர் ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஒரு முருக பக்தர். இங்கே வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு அது கூட இது கூடன்னு கேட்குறாங்களோ இல்லையோ, மனசளவில் நிம்மதி, தியானம் இதை பண்ணுறதுக்குனே அதிகமாக இந்த கோவிலுக்கு வராங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா அமாவாசைகளுக்கும் நீங்கள் சித்தர் சமாதி போய் வழிபடுறது அவ்வளோ விசேஷம், அவ்வளோ சிறப்பானது. பாம்பன் சுவாமிகள் பாம்பம் அப்படிங்கிற ஒரு ராமேஸ்வரம் சார்ந்த ஒரு இடங்களில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. இவருக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இவருடைய ஒரு பக்தி பார்த்திங்கன்னா, முருகர் மேலே ஒரு தீவிரமான பக்தி. இவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் முருகர் பற்றின விஷயங்கள், முருகர் தன் கனவுலேயே சில விஷயங்கள் சொல்லி அவருக்கு அந்த முருகரோட விஷயங்கள் அவருக்குள்ளே தானாக தூண்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எப்படி பார்த்திங்கன்னா, இவர் சென்னையில் இருக்க தம்புசெட்டி ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்காரு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்னு முருகான்னு நினச்சிட்டு அவர் இங்கே வந்திருக்கார். வரும்போது அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகுது. ஸோ அதை முருகர் கனவுல தானாக அந்த கால் உடஞ்சதை அவர் சரி பண்ணுறாரு. அப்படி இது பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப அதிசயமாக இருக்குது, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட தமிழ் புலமை வாய்ந்த திருப்பாடல்கள் இவர் எழுதியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய சித்தர். முருகர் என்ன சொல்கிறது, இவர் கூப்பிட்டா முருகரே இறங்கி வர அளவுக்கு இவரோட பக்தி இருக்குது. ஸோ இவரோட ஜீவசமாதி அடைஞ்ச இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா, இந்த சைடு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை பார்த்த மாதிரி தான் அவர் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றி எல்லோரும் ஊதுபத்தி ஏற்றி எடுத்துகிட்டு சுற்றிட்டு எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. கற்பூரம் ஏற்றுறாங்க, தீபம் ஏற்றுறாங்க. வேலுண்டு வினைகளை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீவசமாதி இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அவ்வளோ ஒரு டிவைன்ஃபுல்லாக இருக்குது. முருகரும் ஜீவசமாதியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கலாஷேத்ராக்கு எதிர்க்க இருக்க இந்த கோவிலுக்கு நிச்சயமாக வாங்க. உங்கள் மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதி கிடைக்கும். அமைதி கிடைச்சாலே தானாக எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வழி கிடைக்கும். ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஒரு ஆன்மீக வீடியோலேயோ ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்லேயோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.